Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் சவுத் சி ஹவுஸ் ரிட்டன் பை சார்ல்ஸ் லாம். இது மாடர்ன் லிட்ரேச்சர் 3ல டீடைல்டு ப்ரோஸா பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி PGTRB ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Charles Lamb was born on 10th February 1775 and he died on 27th December 1834. He was an English essayist, poet and antiquarian. So, உங்களுக்கு essaysனா யாருன்னு தெரியும், poetனா தெரியும். Who is an antiquarian? Antiquarian who is a lover of old things. பழைய விஷயங்கள். ஆன்டிக் அப்படின்னா தெரியும் இல்லையா, கிளாசிக்ஸ், அந்த பழைய விஷயங்களை தான் ஆன்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி அதிகமாக பேசுகிறவங்க, அதை பற்றி அது மேலே ஒரு ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்கள ஆன்டிக்வேரியன் சொல்லுவாங்க. பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் எசேஸ் ஆஃப் எலியா. ஸோ இவரோட எசேஸ் வந்து எப்படி சொல்லுவோம், அவரோட பென் நேம் வந்து எலியா. ஸோ எசேஸ் ஆஃப் எலியான்ற பேரில் தான் அவர் புக்ஸ் வெளியே வந்திருக்கு. அண்ட் ஃபார் த சில்ட்ரன்ஸ் புக் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், இது வந்து அவரோட ஆரம்பத்தில் இந்த புக் தான் எழுதியிருந்தாரு, கோ ஆத்தர் வித் சிஸ்டர். அவங்க சிஸ்டர் மேரி லேம்போட சேர்ந்து ஒரு சில்ட்ரன்ஸ் புக் எழுதியிருக்காரு, டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் தான். இது மேரி லேம்போட பீரியட். ஓகே, 1764 to 1847 அவங்க வாழ்ந்த பீரியட், ரைட். However, as a writer, Lamb is perhaps most renowned for his contributions to the essay form. ஆனாலும் ஒரு எஸ்ஏயிஸ்டா தான் அவரை வந்து ரொம்ப தெரியும். ஒரு ரைட்டர் அப்படின்னா எஸ்ஏயிஸ்டா தான் லேம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே, ஹென்ஸ் he was called as the prince of English essayists. அவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு எஸ்ஏஸ்க்கு. அவர் நம்ம பிரான்சிஸ் பேக்கனை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸ்ன்னு சொல்லுவோம். சார்ல்ஸ் லேம்ப பிரின்ஸ் of English essayists அப்படின்னு சொல்லுவோம். Friends with such literary luminaries such as Samuel Taylor Coleridge, Robert Southey, William Wordsworth, Dorothy Wordsworth and William Hazlitt, Lamb was at the center of major literary circle in England. இப்போ இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் பீரியட். ஓகே, ரொமான்டிக் ஏஜ்ல தான் அந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மாடர்ன் லிட்ரேச்சர் டைமே வந்து ரொமான்டிக் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுறது இந்த இயரில் தான். இது லிரிக்கல் பேலட்ஸ் வெளியாகிற 1798. அதுலேருந்து 1832 தான் உங்களுக்கு இந்த மாடர்ன் லிட்ரேச்சர் 3யோட பீரியடே கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக ரொமான்டிக் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண டைம். ஸோ இந்த ரைட்டர்ஸ் எல்லாரோடையும் இவருக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. எஸ்டி கால்ரிட்ஜ், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ராபர்ட் சதே, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட சிஸ்டர் டோரத்தி ரிட்ஸ்வர்த், வில்லியம் ஹாஸ்லிட் ப்ரோஸ் ரைட்டர், இவங்க எல்லாருமே இவரோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேம் வந்து ஒரு லிட்ரரி சர்க்கிளில் ஒரு முக்கியமான ஆளாக தான் பார்க்கப்பட்டார். He has been referred to by E.V. Lucas as principal biographer as the most lovable figure in English literature. ஸோ இவரோட பயோகிராஃபியை E.V. Lucas அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கார். ஓகே, யாரோட பயோகிராஃபியா, நம்ம சார்ல்ஸ் லேம் பயோகிராஃபியா. இப்போ அவரை பற்றி எழுதுறப்போ E.V. Lucas என்ன எழுதியிருக்காருன்னா, த மோஸ்ட் லவபிள் ஃபிகர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஆங்கில இலக்கியத்திலேயே அவர் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கேரக்டர். ஏன்னா யாரையும் மனசு நோக்கிற மாதிரியெல்லாம் பேசுகிற கேரக்டரே கிடையாது. ரொம்பவே மனிதர்களை நேசிக்கிற ஒரு கேரக்டராக தான் நம்ம வந்து லேம்பா, அவரோட எஸ்ஸேஸும் அவர் அப்படிதான் போர்ட்ரே பண்ணும், நிஜத்துலேயும் அவர் அப்படிதான் அப்படின்னு சொல்லி E.V. Lucas சொல்லியிருக்கார். இப்போ அவரோட லேம்போட எஸ்ஏஸ் பற்றிய ஒரு சின்ன ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸோட நம்ம எஸ்ஏக்குள்ளே போகலாம். ஹிஸ் எஸ்ஏஸ் ஆர் டீப்லி பர்சனல் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல். அவரோட எஸ்ஏஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக இருக்கும். பர்சனல்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தில் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். ஆட்டோபயோகிராஃபிக்கல் நோட் ரொம்பவே இருக்கும். ஓகே, இன் செவரல் ஆஃப் ஹிஸ் எஸ்ஏஸ் லேம் நரேட்டட் வேரியஸ் எபிசோட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ நிறைய எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்ல அவர் கடந்து வந்த பாதைகளில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பார். இன் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஹி டாக்ஸ் அபவுட் ஹிஸ் சைல்ட்ஹுட். அப்போ கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற எஸ்ஏல பார்த்தீங்கன்னா அவரோட சைல்ட்ஹுட் பற்றி பேசியிருப்பார். இன் மை ரிலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா அவரோட எஸ்ஏஸோட நேம். Christ Hospital, My Relations. Okay, he gives a complete picture of his brother. இப்போ கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அவரோட சைல்ட்ஹுட் பத்தி பேசுறாரு, மை ரிலேஷன்ஸ்ல அவரோட பிரதர் பத்திய ஒரு பிக்சர் கொடுக்குறாரு, அண்ட் சிஸ்டர் மேரி. ஓகே, இவங்க ரெண்டு பேரை பத்தியும் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு என்னது கொடுக்குறாரு, ஒரு பிக்சர், ஒரு போர்ட்ரேயல் கொடுக்குறாரு மை ரிலேஷன்ஸ்ல. அப்புறம் அவரோட ஃபாதர் பத்தி ஓல்டு பெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு
எஸ்ஏல அவங்க ஃபாதரை பற்றிய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. லோவல்ன்ற கேரக்டரில் அவங்க அப்பா பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் இஸ் கிராண்ட் மதர் அப்பியர்ஸ் இன் ட்ரீம் சில்ட்ரன். ட்ரீம் சில்ட்ரன்ற எஸ்ஏல அவங்க கிராண்ட் மதர் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லியிருப்பார். லாம்ப்ஸ் ஹியூமர் இஸ் த மிங்லிங் ஆஃப் லாஃப்டர் அண்ட் டியர்ஸ். சரி, லாம்போட ஸ்டைல் எப்படின்னா ஹியூமரே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி கிண்டலா கேலியா இருக்கும். ஆனா அது வந்து லாஃப்டரும் டியர்ஸும் கலந்த மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து ஒரு சின்ன ஒரு சங்கடங்களும் இருக்கும். பட் அதே சமயம் மனம் விட்டு சிரிக்கிற மாதிரியும் இருக்கும். The precious gift of humor enables him to dissociate himself from the reality and construct a new world of humanity. ஓகே, அவர்கிட்ட இருந்த அந்த ஹியூமரஸ் கேரக்டர் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட இருக்க அந்த எல்லாத்தையும் அப்படியே தூக்கி சாப்பிடுற ஒரு 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 நக்கல், அந்த ஒரு சிரிப்பு, அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்க்கையில் அவரோட ரியாலிட்டியில நிறைய சோகங்கள் இருந்தாலும் அதை மறந்துட்டு இந்த மனிதர்களை நேசிக்கும் ஒரு பக்குவத்தை அவருக்கு கொடுத்தது. The essays of Charles Lamb may be read as different chapters about his life history. ஸோ அவரோட எஸ்ஏஸ் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்டரியோட சாப்டர்ஸ் தான் நம்ம படிக்கலாம். ஹிஸ் ஃபேமிலி, ஹிஸ் லைக்ஸ், ஹிஸ் டிஸ்லைக்ஸ், ஹிஸ் ப்ராப்ளம்ஸ், ஹிஸ் ஃபீலிங்ஸ் ஆல் ஆர் எக்ஸ்பிரஸ் த்ரூ ஹிஸ் எஸ்ஏஸ். ஸோ அவருக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையுமே அவரோட எஸ்ஏஸ்ல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். லாம்ஸ் எஸ்ஏஸ் ஒரு லிரிக்ஸ் இன் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. லிரிக்ஸ்னா என்ன? பாடல்கள். ப்ரோஸ்னா என்னது? உரைநடை. அப்போ உரைநடையில் எழுதப்பட்ட கவிதைகளா தான் அவரோட ஒர்க்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். தே ஆர் ரிச் இன் poetic cadence and beauty. ரொம்பவே பொய்டிக்கலா தான் அவர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா ப்ரோஸையே பொய்டிக்கலா எழுதியிருப்பாருன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம எஸ்ஏக்குள்ள வந்துட்டோம். சவுத் சி ஹவுஸ் டீடைல்டு சம்மரியா நம்ம இதை பார்க்க போறோம். ஓகே, The South Sea House is the first essay in the collection Essay of Elia. அப்போ Essays of Eliaன்னு சொல்லிட்டு அவரோட கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் எஸ்ஸேயா வர்றதே சவுத் சி ஹவுஸ் தான். ஸோ இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டினாக கூட உங்களுக்கு வரலாம். lamb was a clerk in the examiner's offices at South Sea House from September 1791 to February 1792. ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ், அதாவது ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸ். இதில் வந்து எக்ஸாமினர்ஸ் ஆஃபீஸ் இடத்துல வந்து இவர் ஒரு கிளர்க்காக பணிபுரிஞ்சிட்டு இருந்தாரு. எப்போ அப்படின்னு சொன்னா ஒரு 1 year 1791 பிப்ரவரி செப்டம்பர், அதாவது ஒரு 6 மாசம் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 1791ல இருந்து பிப்ரவரி 1792 ஒரு 6 months வந்து அந்த சவுத் சி ஹவுஸ்ல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் எஸ்ஸே ரிவீல்ஸ் லாம்ப்ஸ் ரெமினிசன்சஸ் ஆஃப் த சவுத் சி ஹவுஸ். ஸோ இந்த எஸ்ஸே பார்த்தீங்கன்னா அவரோட அந்த 6 மாத நினைவுகள் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ரீடர்ஸோட பயன்படுத்திருப்பார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அவர் வந்து நிறைய அவரோட பர்சனல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் அவரோட எஸ்ஸேஸ்ல இருக்கும்னு. ஸோ அவர் வேலை பார்த்த அந்த 6 மாதம் அந்த சவுத் சி ஹவுஸ் வந்து அவருக்கு ஏதோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. Here he portrays with words the past glory of the South Sea House which is now fallen into neglect. ஸோ அவர் வந்து இப்போ கடந்து வந்துட்டாரு. சவுத் சி ஹவுஸ்ல கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தாரு. ஆனால் இன்னைக்கு அவர் திரும்பி பார்க்குறாரு சவுத் சி ஹவுஸ்ல அவர் வேலை பார்த்த நாட்களை. அன்னைக்கு அந்த சவுத் சி ஹவுஸ் வந்து எவ்வளோ பாப்புலரா இருந்தது. அவர் வேலை பார்த்த நாள் வந்து அது ரொம்பவே பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு கட்டடமா இருந்ததா. நிறைய வேலைகள், நிறைய பேர் வந்துட்டு போறவங்களா இருந்தாங்களாம். ஆனா இன்னைக்கு வந்து இட் இஸ் ஃபாலன் இன்டு நெக்லெக்ட் அப்படிங்கிறாரு. ஃபாலன் இன்டு நெக்லெக்ட் அப்படின்னு சொன்னா அது அன்னைக்கு வந்து யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. அந்த பில்டிங்கே வந்து யாரும் அதிகமா போய் வராத இடமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் எதுக்கு தெரியாது நம்மளுக்கு, பட் இதுதான் அவர் சொல்ற விஷயம். The South Sea House stands on the north side of Threadneedle Street between the Bank of England and the Flowerpot Inn. ஓகே, இதுதான் வந்து அது சிச்சுவேட் ஆயிருக்க இடம். ஸோ சவுத் சி ஹவுஸை பற்றி அவர் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு இந்த எஸ்ஸேல. சவுத் சி ஹவுஸுங்கிறது ஒரு பில்டிங். ஓகே, இந்த பில்டிங் வந்து எங்கே நிற்குது? த நார்த் சைட் ஆஃப் த்ரெட்நீடில் ஸ்ட்ரீட். த்ரெட்நீடில் ஸ்ட்ரீட்டோட வடக்கு பகுதியில் பிட்வீன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஃப்ளவர் பாட் இன். பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுன்னு ஒரு பேங்க்கு, அதுக்கும் ஃப்ளவர் பாட் இன்னுன்னு என்ன பெரிய ஹோட்டல். ஓகே, இது ரெண்டுக்கும் இடையில தான் சவுத் சி ஹவுஸ் நிற்குதான். அண்ட் இஸ் அ மெலான்கலி லுக்கிங் ஹேண்ட்ஸம் பிரிக் அண்ட் ஸ்டோன் எடிஃபைஸ். ஒரு மாதிரி ஒரு பெருசா இருக்குமா, ஹேண்ட்ஸமா இருக்குமா,
ஆனா ஒரு மெலான்கலியா இருக்குமா. ஒரு ஒரு ஏதோ சோக கீதம் பாடுற மாரி இருக்குமா அந்த பில்டிங்கே. அண்ட் பிரிக் அண்ட் ஸ்டோன் எடிஃபைஸ் அப்படிங்கிறாரு. இந்த கல்லு, செங்கல்லாம் வெளிய தெரியும் பார்த்தீங்களா? நெறைய இந்த பழைய கால இங்கிலீஷ் கட்டடங்கள்லாம் அந்த மாரி வச்ச கட்டடம் தான் அது. இட் ஹாஸ் அ மேக்னிஃபிஷன்ட் போர்ட்டல்ஸ் ரிவீலிங் எ கிரேவ் கோர்ட்யார்ட் வித் கிளாய்ஸ்டர்ஸ் அண்ட் பில்லர்ஸ். ஸோ அது ரொம்ப மேக்னிஃபிஷன்ட்டா இருக்கும். ரொம்பவே கிராண்டான அம் விஷயங்கள் அந்த கட்டடத்துல நெறைய உண்டு. பின்னாடி வந்து கோர்ட்யார்ட் இருந்தது. அதாவது கிரேவ்யார்ட் இருந்தது. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், இட் ஹாஸ் மேக்னிஃபிஷன்ட் போர்ட்டல்ஸ் ரிவீலிங் அ கிரேவ் கோர்ட்யார்ட் வித் கிளாய்ஸஸ் அண்ட் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ கோர்ட்யார்ட், கிரேவ் கோர்ட்யார்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஒரு பெரிய இடத்துல இந்த பின்னாடி எல்லாம் அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் வந்து அந்த இதுக்கு பின்னாடி இருந்தது. இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொன்னா அந்த சவுத் சி ஹவுஸ்க்கு பின்னாடி. ஓகே. அந்த கல்லறையை விட்டு ஒரு பிரமாதம் அப்படி க்ளோஸ்டு வால்ஸோட ஒரு பெரிய ஹாலும் இருந்ததாம். ஓகே. அங்க நிறைய ரிலிஜியஸ் அந்த சடங்குகள்லாம் செய்வாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நிறைய பில்லர்ஸோட இருந்ததாம். இட் வாஸ் ஒன்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் ட்ரேட். அதோட பின்பக்கம் அப்படி இருந்தாலும் இட் வாஸ் ஒன்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் ட்ரேட். ஒரு காலத்துல அதுல அவர் சொல்றாரு, முந்தைய காலத்துல அந்த சவுத் சி ஹவுஸ் வந்து ரொம்ப பிரபலமான இடம். நிறைய ட்ரேட் நடந்த இடம், வாணிபம் நடந்த இடம். மெர்ச்சன்ட்ஸ் யூஸ் டு அசம்பிள் ஹியர் அண்ட் பிஸ்னஸ் வாஸ் டிரான்சாக்டட் அப்படிங்கிறாரு. நிறைய மெர்ச்சன்ட்ஸ், நிறைய வணிகர்கள் தே யூஸ் டு கம் ஓவர் தேர் அண்ட் பிஸ்னஸ் வாஸ் டிரான்சாக்டட். நவ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கான் அண்ட் இட் இஸ் நோ மோர் தென் அ மேக்னிஃபிஷன்ட் ரிலேக். இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் வர்றதில்ல. இந்த இடம் வந்து இப்போ பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகுறது இல்லை. இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு மேக்னிஃபிஷன்ட் ரிலீக்காக தான் பார்க்குறாங்க. ஒரு பழைய கால கட்டடம், பெரிய கட்டடம் அப்படிதான் பார்க்குறாங்க. இட் வாஸ் அ மேக்னிஃபிஷன்ட் பில்டிங் தோ ஃபியூ பீப்புள் விசிட்டட் இட். இது வந்து ரொம்ப மேக்னிஃபிஷன்ட்டா இருக்கு. இப்போ ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வர்றாங்க. ஆனாலும் இது ஒரு பெரிய பில்டிங் அப்படிங்கிறாரு. அட் த ஹேடே ஆஃப் இட்ஸ் ப்ராஸ்பரிட்டி இட் வாஸ் த சென்டர் ஆஃப் ஹெக்டிக் ஆக்டிவிட்டி பட் நவ் இட் லுக் டிசர்டட் அண்ட் கேரிட் நாமினல் பிஸ்னஸ் ஃபார் த சேக் ஆஃப் அப்பியரன்ஸ். அதோட ஹேடேனா அதோட பிரைம் டேஸ், அது வந்து ரொம்ப பிரபலமா இருந்த நாட்கள்ல அப்படியே சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி மாதிரி இருந்தது. பயங்கரமா ஆளுங்க வந்து போயிட்டு கலகலன்னு இருந்த ஒரு கட்டிடம் இன்னைக்கு ஆள் அரவம் இல்லாம யாரோ ஒரு சில பேர் மட்டும் வந்துட்டு போற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். Okay, the South Sea House is of interest to Lamb because it is so rich in its past associations, now fallen into neglect, though situated as it is the very center of business life. Okay, அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்குந்தா கூட இன்னைக்கு நெக்லெக்டடா இருக்கு, யாரும் கண்டுக்காத ஒரு பில்டிங்கா இருக்கு. பட் நம்ம லேம்புக்கு பார்த்தீங்கன்னா அதோட நிறைய அசோசியேஷன்ஸ் உண்டு, நிறைய லிங்கிங்ஸ் உண்டு, நிறைய விஷயங்கள் அவர் வந்து சவுத் சி ஹவுஸோட சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு. ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கூல்னஸ், இட்ஸ் சைலன்ஸ் அண்ட் ரிப்போஸ் அண்ட் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆர் நவ் வெல்கம் டு லேம். ஸோ இவரோட பாஸ்ட் அசோசியேஷன்ஸோட சவுத் சி ஹவுஸ் ரொம்பவே லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். பாஸ்ட் அசோசியேஷன்ஸ்னா பழைய காலத்தில் அவர் வந்து ஒரு சமயம் அங்கே வேலை பார்த்தாரு அப்படிங்கிறதுனால அந்த அந்த கட்டடத்தோட இவருக்கு ஒரு நிறைய ஒரு பாண்டிங் உண்டு. ஓகே. அதோட கூல்னஸ், அந்த கட்டடம் வந்து ரொம்ப பெரிய கட்டடம். பொதுவாகவே ஹைட்டு அந்த பெரிய கட்டடங்கள்லாம் ஒரு மாதிரி கூலாக இருக்கும். அதோட சைலன்ஸ் அண்ட் ரிப்போஸ் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் உள்ள. அண்ட் இட்ஸ் இன்டலன்ஸ், அது வந்து ஒரு மாதிரி லேசியா இருக்குமா. கட்டடம் இப்படி லேசியா இருக்குன்னா அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு லேசியான ஒரு சரௌண்டிங். போனோடனே அப்படியே நல்ல காத்தோட்டமா அமைதியா இருக்கக்கூடிய இடம். ஆர் நோ வெல்கம் டு லேம்ப். அந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. லேம்ப் வாஸ் அ கிளர்க் ஹியர் ஃபார் அ ஷார்ட் டைம் பிஃபோர் ஹி வென்ட் டு இந்தியன் ஹவுஸ் அண்ட் ரிமெம்பர்ஸ் திங்ஸ் ஆஃப் பாஸ்ட் இன் விச் ஆல் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் லைஸ். லேம்ப் வந்து இங்க வந்து ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்க அப்படின்னு சொன்னா நம்ம சவுத் சி ஹவுஸ்ல. எப்போ ஒரு ஷார்ட் டைம் தான், ஒரு 6 மாசம் தான். பிஃபோர் ஹி வென்ட் டு த இந்தியன் ஹவுஸ். அதுக்கப்புறம் இந்தியன் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தாரு. ஸோ அதுக்கு முதல் சவுத் சி ஹவுஸ்ல தான் வேலை பார்த்திருக்காரு. ஸோ அவர் அந்த திங்ஸ் ஆஃப் பாஸ்ட், அந்த பழைய காலத்தை நினைச்சு பார்க்குறாரு. அதுல அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. லேம்ப் இஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் த சவுத் சி ஹவுஸ் 40 years பேக். எக்ஸ்கியூஸ் மீ. ஃபார் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சவுத் சி ஹவுஸை பற்றி அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த எஸ்ஏ பிகின்ஸ். இப்போ ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டு
அந்த லைன் பை லைனா நம்ம ரீட் பண்ணி அஃப்கோர்ஸ் டெக்ஸ்ட் இல்லை, மீனிங் மட்டும், அதாவது டிரான்ஸ்லேஷனும் நான் ரீட் பண்றேன். டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஐ மீன் அப்படின்னா மீனிங் மட்டும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். The South Sea House is of interest to Lamb because it is so rich in its past associations now fallen into neglect, though situated as it is the very center of business life. Its coolness, its silence and repose. Okay, இது வந்து திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. The essay begins with the location of South Sea Company. South Sea House Company. Okay, it was situated between the Bank of England and the Flower Pot Inn, where the readers must have watched a melancholy-looking, handsome brick and stone edifice. So, இங்கே வந்து நிறைய கொட்டேஷன்ஸோடு நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவர் இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அந்த சவுத் சி ஹவுஸ். எப்படின்னா, எ மெலான்கலி லுக்கிங், ஒரு சேட் லுக்கிங், அதை பார்த்தா ஏதோ சேடாக இருக்க மாதிரி அந்த பில்டிங்கோட அமைப்பு அப்படி இருக்குமா. ஹேண்ட்ஸம் பிரிக் அண்ட் ஸ்டோன் எடிஃபிஸ், பிரிக் அண்ட் ஸ்டோன் எடிஃபிஸ், அதாவது செங்கலும் கல்லும் அப்படியே வெளியே தெரிகிற மாதிரி இருக்கு கட்டடம். 40 years back it was a glorious center of trade and commerce ன்னு சொல்றாரு. 40 வருடங்களுக்கு முதல் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு புகழ்பெற்ற இடம். It used to remain crowded with big businessmen, average merchants and industrialists. ஸோ இங்கே யாரெல்லாம் வருவாங்க, நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய பிஸ்னஸ்மேன் வருவாங்க, ஆவரேஜ் மர்ச்சன்ட்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வருவாங்க. பட் நவ் திஸ் பில்டிங் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் சோல் அண்ட் லைஃப்ங்கிறார். ஆனால் இன்னைக்கு அதோட உயிர் ஆன்மா எதுவுமே அதுகிட்ட இல்லைங்கிறாரு. In the past, stately porticos, imposing staircases used to remain crowded. Stately porticos, அந்த porticos வந்து ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்குமா, அப்படியே அந்த ஸ்டார்கேஸ் அதுக்குள்ள போற மாதிரி ஒரு ஸ்டார்கேஸ் இருக்குமா, அவ்வளோ க்ரௌடடா இருக்குமா. பட் நவ் a total silence prevails there. ஆனா இப்போ அங்க சைலன்ஸ் தான் இருக்கு, அமைதியா இருக்கு. Its big rooms used to remain busy with business activities of businessmen, clerks, accountants and officers. So அதோட ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க, businessmen, clerks, accountants, officers எல்லாம். The employees were formerly busy with their books and ledgers, but now their books and ledgers have fallen a prey to insects and worms. ஒரு கம்பேரிஷன் சொல்றாரு. முந்தைய இருந்த எம்ப்ளாயீஸ் வந்து எப்பவும் கையில பிஸியா புக்ஸை வச்சுக்கிட்டே தெரிவாங்களாம், லெட்ஜர்ஸ் வச்சுட்டே தெரிவாங்களாம். ஆனா இன்னைக்கு அவங்களோட அதே புக்ஸும் லெட்ஜர்ஸும் they have fallen victims to insects and worms ன்னு சொல்றாரு. இந்த கரையான் ஏறி போய் எல்லாம் நோட்டெல்லாம் ஓட்டையாகி அப்படிதான் ஒரு ஓரமா கிடக்குதான். The chairs are now covered with layers of dust. அந்த சேர்ஸ்ல அந்த கிளர்க்ஸ் எல்லாம் அலங்கரிச்ச அந்த சேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெறும் டஸ்டா இருக்கான். The big inner room which used to be occupied with attendants are now deserted. அவருக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு ரூமையும் தெரியும். அவர் சொல்றாரு, உள்ள இருக்க ரூம் வந்து நிறைய அட்டண்டன்ஸ் இருப்பாங்க, இன்னைக்கு அங்க டெசர்டடா இருக்கு, யாருமே இல்ல. Its walls were decorated with the photographs of governors, emperor and queen Anne, which used to shine, but now they are also covered with layers of dust and have become dim. Okay, so அதோட அந்த வால்ஸ்ல பார்த்தீங்கன்னா குவீனோட போட்டோ, கவர்னர் போட்டோ, இது எல்லாமே இருந்தது, அலங்கரிச்சுட்டு இருந்ததுதான். இன்னைக்கு எல்லாத்தையும் டஸ்ட் கவர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறார். எல்லா போட்டோஸும் டிம் ஆயிடுச்சு. நவ் இட் இஸ் அ மேக்னிஃபிஷன்ட் ரெலிக்னு சொல்றாரு. ஒரு ஒரு கம்பீரமான ஒரு பழைய பொருளா தான், ஒரு ஆன்டிக்கா தான் நம்ம பாக்குறோம். அண்ட் சைலன்ஸ் அண்ட் டெஸ்டிடியூஷன் ஆர் அப்பான் தை வால்ஸ். அந்த வால்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி தான் தெரியுமா, அப்படியே கம்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குமா உள்ள போனோன்னு. ஓகே, ஸோ எஸ், at the heyday of its okay, it was a magnificent building, though few people visited. Sorry, நமக்கு கொஞ்சம் ஸ்கிப் ஆகி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். I'm sorry. Sorry for the disturbance. Okay. So the magnificent religion சொன்னாரா, and silence and destitution are upon thy walls, proud house for a memorial சொல்றாரு. ஓகே, இது இன்னைக்கு மெமோரியல், நினைவு சின்ன மாதிரி தான் இருக்கான். ப்ரௌட் ஹவுஸ் ஃபார் அ மெமோரியல் மாதிரி தான் இருக்கான் சவுத் சி ஹவுஸ். ஹிஸ் மெமரி ரீகால்ஸ் ஹிஸ் ஃபெலோ ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹிஸ் இன்டிமேட் மூட் வித் விட் அண்ட் ஹியூமர். இப்போ என்ன பண்றாரு, அடுத்து என்ன பண்ணாருன்னா டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு, எப்படி அந்த சவுத் சி ஹவுஸ் எங்க இருந்தது, எப்படி இருந்தது, எவ்வளோ கலகலப்பா இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டாரா. அடுத்து என்ன சொல்றாருன்னா, he recalls his fellow workers. அதுவும் இந்த
ஒரு பார்ட் வந்து சவுத் சி ஹவுஸை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அடுத்த பார்ட்ல என்னன்னா அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ஃபெல்லோ ஒர்க்கர்ஸை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். வித் விட் அண்ட் ஹியூமர், ரொம்ப ஜாலியா அவங்களை கிண்டல் அடிச்சு பேசியிருப்பார். ஹி டிஸ்கிரைப்ஸ் தம், அவங்களை டிஸ்கிரைப் பண்றப்ப ஜாலியா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். தேவர் மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் வித் ஸ்பெகுலேட்டிவ் டைப் ஆஃப் மைண்ட். பொதுவா எல்லாரும் கல்யாணம் ஆகாதவங்களா தான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தே ஹேட் தேர் ஓன் ஹேபிட்ஸ் அண்ட் ஆடிட்டிஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமா குணங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே உண்டு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்மளோட குணத்தை வந்து யாரு நல்லா புரிஞ்சுப்பாங்க, நம்மள நல்லா குவைட்டா வாட்ச் பண்றவங்க வந்து நம்ம குணத்தை வந்து கவனிச்சுப்பாங்க. யார் வாட்ச் பண்ணுவா? ஒன்று பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாரோட குணங்களை பற்றியும் அவங்க ஸ்டடி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் நம்ம லேம்ப் பார்க்குறோம். ஏன்னா அவர் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாரோடையும் ஓகே பழகியிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு குட் வாட்சர் ஆஃப் மேன்கைண்ட். ஓகே, எல்லாரை பற்றியும் ஒரு அழகாக பார்த்துருக்காரு. ஆனால் குறைகளை பார்க்குறவர் இல்லை. குறைகள் இருந்தாலும் மனுஷனா பார்க்குறாரு. குறைகளோட எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு மனுஷனா தான் நம்ம லேம்பை பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே ஹேபிட்ஸ், ஒரு கெட்ட பழக்க வழக்கம், நல்லது எல்லாமே கலந்து தான் இருந்தாங்க. லேம்ப் கால்ஸ் தெம் சார்ட் ஆஃப் நோவாஸ் ஆர்க் ஓல்டு ஃபிஷஸ். ஆனா அவங்களெல்லாம் பழைய மனுஷங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நோவா ஆர்க், அதாவது நோவாவோட அந்த கப்பல்ல டிராவல் பண்ணவங்க எல்லாம் பழைய எண்ணங்களை கொண்டவங்கன்றாரு. He confesses that he finds a great difference between the clerks and the அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் அந்த கிளர்க்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் நவ். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட அந்த 40 வருஷத்துக்கு முதல் வேலை பார்த்தவங்களோட மைண்ட் செட்டும் இப்போ அந்த 60 வயசுல அவரோட மைண்ட் செட்ல இப்போ இருக்க பப்ளிக் ஆஃபீஸர்ல இருக்கிறவங்க மைண்ட் செட்டும் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. தே பிலீவ்ட் இன் த பிரின்சிபல் ஆஃப் டிக்னிட்டி ஆஃப் ஒர்க் தோஸ் கோ ஒர்க்கர்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் லேம்பார்ட். ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப ஒர்க்கை வந்து ரொம்ப டிக்னிஃபைடா நினைச்சாங்க, ரொம்ப பெருமையா நினைச்சு வேலை செஞ்சவங்க, என் காலத்துல வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. 4-5 பேரை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கம்ஸ் இவான்ஸ். He was a head cashier. He was a man of melancholic mood and irritable nature, but by heart he was gentle. இவர் தான் ஹெட் கேஷியர். யாருன்னா இவான்ஸ் தான் அந்த சவுத் சி ஹவுஸோட தலைமை கேஷியர், அவரு கணக்காளர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலான்கலிக் மூடோடையே இருப்பாரு, ஒரு சோகத்தோடையே தான் இருப்பாரு, ஒரு இரிட்டேட்டிங்கா இருப்பாரு, ஏதாவது போய் கேட்டா டக்குன்னு கோவப்படுவாரு. ஆனா ஹார்ட் மனசளவுல அவர் ரொம்ப நல்லவர். ஸோ பொதுவாக அந்த எரிஞ்செரிஞ்சு விழுகிற கண்டா நமக்கு கோவம் தான் வரும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர் கோவப்படுவார் தான், பட் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிறாரு நம்ம லேம்ப். He used to keep long hair, used to apply powder so he looked like macaronis. He was an old honest cashier. ஸோ அவரை பத்தி எல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நல்ல லாங்கா ஹேர் வச்சிருப்பாரு, பவுடர் அப்ளை பண்ணியிருப்பாரு, ரொம்ப ஹானஸ்டான கேஷியர். He was like a store of information as he knew everything about old streets, old church, old theaters and legends. அவர் எப்படி அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரியா, எல்லா விஷயங்களும் ஊர்ல இருக்க எல்லா விஷயத்தை பத்தியும் அவருக்கு தெரியும். ஓல்டு சர்ச், ஓல்டு ஸ்ட்ரீட்ஸ், ஓல்டு தியேட்டர்ஸ் அண்ட் லிஜெண்ட்ஸ் எல்லாத்த பத்தியும் கேட்டாலும் சொல்வாரு அப்படின்னு இவான்ஸ் பத்தி ஒரு நோட் கொடுக்குறாரு நம்ம ஆத்தர். ஓகே, in the next place is describing Thomas Tame. He was a deputy accountant. So அடுத்த நிலையில இருந்தவர் தாமஸ் டேம். He had the air and stoop of a noble man, but he was poor by birth. பார்க்கறதுக்கு பணக்கார மாதிரி இருப்பாராம், நோபல் பர்த் மாதிரி இருப்பாராம், பட் புவரான ஆளாம், ஆனா ஏழை தான் உண்மையில. He had mastered the art of conversation and language which helped him developing friendly relations with the customers. அவர் வந்து ரொம்ப நல்லா பேசுவாராம், யார்கிட்டையும் ஒரு அக்கறை. ஒரு சிலர்கிட்ட நம்ம பார்க்க முடியும், அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கும் இல்லையா, நம்ம கதைகளை சொல்லணும் போல இருக்கும் ஒரு சிலர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தாமஸ் டேம். அவர் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாராம். அடுத்தது அவர் டிஸ்கிரைப் பண்றது ஜான் டிப் பத்தி. He was an accountant. He believed that the community of accountants is the greatest community and he himself the greatest among them. இந்த ஜான் டிப் வந்து என்ன நினைப்பாரு, உலகத்திலே அக்கௌண்டன்ட்ஸ் தான் பெஸ்ட் ப்ரொஃபஷன், அக்கௌண்டண்டா இருக்கிறது தான் நல்ல வேலை, அதுல இருக்கிற அக்கௌண்டன்ட்ஸ்லேயே நான் தான் பெரிய அக்கௌண்டன்ட் அப்படின்னு நினைப்பாராம். பட் ஹி நெவர் எக்ஸ்டென்ஸ் திஸ் பிலீஃப் டு அதர்ஸ். ஹி யூட்டிலைஸ் இஸ் லெஷர் டைம் இன் பிளேயிங் அப்பான் ஃபிடில். ஓகே, அதுக்காக மற்றவங்கள கேலி பண்றவரும் கிடையாது. அட் த சேம் டைம் அவர் என்ன பண்ணுவாருன்னா லெஷர் டைம்ல ஃபிடில் வாசிப்பாராம். ஹி நெவர் டிஸ்கஸ் எனி திங் லைக் ரொமான்ஸ் ஆர் பாலிடிக்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர் அட் ஆஃபீஸ் அவர்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டை தவிர எதுவுமே பேச
மாட்டார். அதாவது மற்றது எல்லாமே அவருக்கு நான்சென்ஸ். ரொமான்ஸ் பத்தி பேசினாலும், பாலிடிக்ஸ் பத்தி பேசினாலும், நியூஸ் பேப்பரை பத்தி பேசினாலும், ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல எதுவும் பேசக்கூடாது அப்படின்பார். He had mastery over the art of figuring and he used to prepare the annual account of the company single handed. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபிகரிங்னா என்னன்னா ஆர்ட், இது சாரி அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்ஸ்ல அந்த நம்பர்ஸ் கரெக்டா வர்ற மாதிரி பார்க்கறது தான் ஃபிகரிங். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை வந்து தனியா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குற அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவர் தனியாவே பார்ப்பாராம். அவங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸை ஃபுல்லா தனியா சிங்கிள் ஹேண்டடா பார்ப்பாராம். ஈவன் லேம்ப் வாஸ் ஆல்சோ ஹெல்ப் பை ஹிம் இன் ஃபிகரிங். சிலப்போ லேம்பு கூட கணக்கு சரியா இது பண்ண முடியும், ஃபிகர் அவுட் பண்ண முடியாதப்போ அவர் வந்து ஃபிகரிங் ஹெல்ப் பண்ணுவாராம். He was suffering from a notable fear of death, so he remained away from the parapet of wall, railing of balcony, or never look down a precipice or go for swimming or let off a gun. ஆனா இவருக்கு வந்து ஒரு இறப்பை பத்திய ஒரு பயம் இருக்குமா, இப்படி பண்ணா இறந்துருவோமோ அப்படி பண்ணா இறந்துருவோமோன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்குமா. அதனால என்ன பண்ணுவாராம், ஒரு 8 தூர அந்த போர்ட்டிகோல நின்று பார்க்க மாட்டாராம், உயரமான இடத்துல நின்று பார்க்க மாட்டாராம், பால்கனில நின்று பார்க்க மாட்டாராம், ஸ்விம்மிங் போக மாட்டாராம், கன் எடுத்துட்டு ஹண்டிங் கூட போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட கேரக்டரை அழகா வர்ணிக்கிறாரு நம்ம சார்ல்ஸ் லாம். The next man is Henry Mann. He was deputy secretary with a good sense of humor and wit. இவர் டெபுட்டி செக்ரட்டரியா இருந்திருக்கிறாரு. இவருக்கு நல்ல ஒரு இந்த எப்படி ஹியூமர் விட் எல்லாம் நல்லா வருமா. He used to write for periodicals. இவர் பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த மேகசின்ஸ் 15 days ஒன்ஸ் வர்றது, மந்த்லி ஒன்ஸ் வர்றது தான் பீரியாடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பீரியாடிக்கல்ஸ்க்கு நிறைய எழுதுவாராம் ஹென்ரி மேன். He wrote 2 volumes which contained his satirical remarks and jokes. அவர் 2 வால்யூமே எழுதியிருக்காரு. நிறைய சட்டைரிக்கலா நையாண்டி சித்திரம் எழுதியிருக்காரு, ஜோக்ஸ் எழுதியிருக்காரு. Though years passed, yet it is fresh and appealing. ஸோ அவரோட அந்த புக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், இன்னைக்கும் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 5th அவர் சொல்றது, இவர் தான் கடைசி 5 மெம்பர்ஸ் பத்தி அவர் பேசியிருக்காரு. அவ்வளவுதான் இல்ல, அவரு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ண 5 பேரை பத்தி பேசியிருக்காரு. Richard Plumer. He was a deputy secretary in the South Sea House. இவர் deputy secretary இருந்திருக்காரு. He was a noble man belonging to a traditional family. இவர் ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், ட்ரெடிஷனல் ஒரு பரம்பரை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரா ரிச்சர்ட் ப்ளூமர். He possessed the art of singing. He was pure and simple minded person சொல்றாரு. இவர் நல்லா பாடுவாராம், ரொம்ப பியூர் மைண்டட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் ப்ளூமரை டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ பொதுவா அவரோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா யாரையுமே குறைய சொல்லியிருக்க மாட்டாரு. இருக்கும் கோவக்காரரு எரிஞ்சு விழுவாருன்னு சொன்னா கூட ஆனாலும் நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரிதான் சொல்வாரு. சோ அவரோட கேரக்டரை யார்ட்டையும் பெருசா குறைகளை பார்க்காம நல்லதை மட்டும் பாக்குற ஒரு கேரக்டர் சார்ல்ஸ் லாம்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். While closing the essay, Charles Lamb says that much remains to sing, but it is an essay. அவர் என்ன சொல்வாருன்னா, இன்னும் நிறைய பாடணும், அதாவது சொல்லணும், ஆனா அவ்வளவுதான் சொல்ல முடியும்ல, எஸ்ஸே இதுக்கு மேல எப்படி போகும் அப்படின்பாரு. It's night that he is feeling sleepy, but he is sure that a day will come when South Sea House will regain its lost life and glory. அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு தூக்கம் வருது, தூங்க போறேன், ஆனா இந்த சவுத் சீ ஹவுஸ் மீண்டும் அதன் பெருமையை மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்வார். ஓகே, சார்ல்ஸ் லாம்ப் is a visualizer of memories and very poetically here he has presented the past glory of South Sea House. ஓகே, சோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப அழகா கவிதை நயத்தோட சவுத் சீ ஹவுஸ பத்தி ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார். He was a tender-hearted, sentimental person. So he has presented only the positive sides of the clerks and of the company. So positive side மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. He overlooks the scandals of the company. கம்பெனியை பற்றிய நிறைய விஷயங்கள் பிற்காலத்துல வெளியே வந்தாலும் ஸ்கேண்டல்ஸ், நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்தா கூட அதை பத்தி எல்லாம் அவர் எதுவுமே பேசல. His sense of wit and fun is also evident in his metaphors and comparisons. அவரோட அந்த கம்பேரிஷன், சிமிலிஸ், மெட்டஃபர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே அவரோட விட்டை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அவரோட அறிவு, அவரோட இந்த விட் ஹியூமரஸா பேசுறதுல அவருக்குள்ள நாட்டம் அதை தான் வெளிப்படுத்துது. The essay shows an undercurrent pathos of Charles Lamb as a South Sea House has lost its glory. So the ஜாலியா பேசிட்டே இருக்கிறப்பவே ஒரு பெரிய ஒரு மேக்னிஃபிஷன் பில்டிங், அதுல வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, பெரிய அளவுல ட்ரேடிங் நடந்துருச்சு, இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போச்சே அப்படின்ற ஒரு ஃபீலிங் யாருக்கும் வரும்னா ரீடர்ஸ்க்கும் அவரோட சேர்ந்து வரும். ஸோ அதுதான் வந்து the touch of Charles Lamb அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். So I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.